வணக்கம். மனிதர்களுக்கு பல துன்பங்களையும் தந்து வாழ்க்கை அப்படிங்கிறது இனிப்பும் கசப்பும் கலந்தது அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய சனீஸ்வர பகவானை பற்றி தான் நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் கோவிலோட வரலாறு பற்றி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். புதுசா நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. சனியை போல கெடுப்பாரும் இல்லை, சனியை போல கொடுப்பாரும் இல்லை அப்படின்னு சொல்றது உண்டு. ஒரு மனிதனோட வாழ்நாள்ல 2 to 3 முறை சனி பகவான் 7.5 ஆண்டுகளுக்கு பிடித்துக்கொண்டு வாழ்க்கை அப்படிங்கிறது புரிதலையும் பக்குவத்தையும் நமக்கு கொடுப்பாரு. 7.5 ஆண்டுகள் எந்த அளவிற்கு நமக்கு கஷ்டத்தை கொடுக்குதோ அதே அளவிற்கு சனி பகவான் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பயிற்சி ஆகும் போது அந்த அளவுக்கு நமக்கு நல்லதையும் அள்ளி கொடுப்பாரு அப்படின்னே சொல்லப்படுது. சனி பகவான் ஒரு ராசியில 2.5 ஆண்டுகள் பயணிப்பார். நவகிரகங்களிலேயே ஈஸ்வரன் பட்டம் ஒரே கிரகம் சனி பகவான் மட்டும்தான். நவகிரக தலங்கள்ல சனீஸ்வர பகவானுக்கு உரிய முக்கிய பரிகார தலமா போற்றப்படுவது புதுச்சேரி திருநள்ளாறு தலத்துல உள்ள தர்பானேஸ்வரர் கோவில் தான். நவகிரகங்கள்ல மந்தக்காரன் என குறிப்பிடப்படும் சனீஸ்வரன் சூரிய தேவன் மற்றும் சாயாதேவியோட மகன். காலத்தை வாகனமாக கொண்டவர். கருப்பு நிற வஸ்திரமும் எல் தானியமும் தான் சனீஸ்வரனுக்கு விருப்பமானதா சொல்லப்படுது. சனியோட வக்ர பார்வையிலிருந்து தெய்வங்களால கூட தப்பிக்க முடியாது. சனி பகவான் ஒவ்வொருவரையுமே 7.5 ஆண்டுகள் பிடித்தே தீர்வார். ஆஞ்சநேயர் மற்றும் விநாயகர் தான் சனி பகவானுக்கு பிடிக்காத தெய்வங்களா சொல்லப்படுகின்றன. புதுச்சேரியில உள்ள திருநள்ளாறு தலம் தவிர வேறு எங்கெல்லாம் சனி பகவானுக்கு பரிகார தலம் இருக்குன்னா, தேனி மாவட்டத்துல உள்ள குச்சனூரில் உள்ள சனீஸ்வரன் கோவில், அப்புறம் கோவை மாவட்டத்துல புளியங்குளம் லோகநாயகி சனீஸ்வரன் கோவில் அப்படிங்கிறது சனி பகவான் பரிகார ஸ்தலமாவே கூறப்படுது. இந்த கோவில்ல உள்ள லிங்கம் சுயம்புவாக தோன்றிய லிங்கம். லிங்கத்தின் மீது தர்பை புற்களின் தடமும் இப்ப வரையுமே காணப்படுது. சனீஸ்வரனை வழிபட்ட பிறகுதான் நாம் சிவனை வழிபட முடியும். இங்குள்ள கோவிலில் மூலவர் தர்பானேஸ்வரர், தாயார் பிரணானேஸ்வரி, தீர்த்தம் நல தீர்த்தம், பிரம்ம தீர்த்தம், வாணி தீர்த்தம். இக்கோவிலோட தல வரலாறு: ஒரு முறை இப்பகுதியை ஆண்ட மன்னன் தீவிர சிவபக்தனான இடையனிடம் தினமும் இந்த கோவிலுக்கு சிவனோட அபிஷேகத்திற்காக பால் கொடுக்க உத்தரவிட்டிருக்காரு. இடையனும் தவறாம அபிஷேகத்திற்கு பால் வழங்கி வந்தான். ஒரு நாள் அரசு அதிகாரி ஒருவர் அந்த இடையனை மிரட்டி அந்த பாலை தனது வீட்டிற்கு எடுத்துக்கொண்டு சென்று விட்டாரு. அபிஷேகத்திற்கு பால் வராததால கோவில் அர்ச்சகர் மன்னனிடம் இது பற்றி தகவல் தெரிவிச்சிருக்காரு. இடையன் அபிஷேகத்திற்கு பால் வழங்குவதில்லை அப்படிங்கிற விபரத்தையும் சொல்லிட்டாரு. இதனால கோபம் கொண்ட மன்னன் இடையனை அழைத்து, ஏன் நீ அபிஷேகத்திற்கு பால் தரல அப்படின்னு விசாரிச்சப்போ, ஆனா அதிகாரிக்கு பயந்து இடையன் மௌனமாவே இருந்தான். இதனால கோபமடைந்த மன்னன் இடையனை கொல்லவும் உத்தரவிட்டான். இந்த தண்டனையிலிருந்து தன்னை காப்பாற்றும்படி சிவபெருமானிடம்தான் வேண்டினான் இடையன். இடையனை காப்பாற்றி தவறு செய்த அரசு அதிகாரியை தண்டிக்க நினைத்த சிவபெருமான் தனது சூலத்தை வீசினார். அது இடையனை காப்பாற்றியதுடன் தவறு செய்த அந்த அதிகாரியையும் தண்டித்தது. சிவபெருமானின் சூலம் செல்வதற்காக பலிபீடமும் கொடிமரமும் சற்று ஒதுங்கி வழிவிட்டன அப்படின்னே கூறப்படுது. மற்றொரு புராணத்தின்படி நலன் என்ற மன்னன் தர்பை புற்கள் நிறைந்த மனமாக இருந்த இவ்விடத்தை ஆட்சி செய்து வந்தான் அப்படின்னும், அதனால இத்தலம் தர்பாரண்யம் என்ற பெயரில் அழைக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது. ஒவ்வொரு மனிதனும் சனீஸ்வரன் பிடியில் சிக்கி அதனோட பாதிப்பை அனுபவிக்க வேண்டும் அப்படிங்கிறது நியதி. அதன் அடிப்படையில நலனும் சனீஸ்வரனோட பிடியில சிக்கி ரொம்பவே அவதிப்பட்டிருக்கான். சனியோட பிடியிலிருந்து விடுபட அவன் இத்தலத்துல தர்பை பொருட்களுக்கு இடையே சுயம்பு மூர்த்தியாக தோன்றிய சிவலிங்கத்தை வழிபட்டு நிவர்த்தியும் அடைந்திருக்கான். இதே போல இத்தலத்திற்கு வந்து வழிபடும் பக்தர்களுக்கும் சனியோட பிடியில் இருந்து நிவாரணம் வழங்க வேண்டும் அப்படின்னு வேண்டியிருக்கான். இங்குள்ள தீர்த்தம் நலன் தீர்த்தம் அப்படின்னு அழைக்கப்படுது. சுமார் 2 ஏக்கர் பரப்பளவில் அமைந்த இக்கோவில் 5 ராஜகோபுரங்களை கொண்டது. மூலவர் தர்பானேஸ்வரரின் லிங்க திருமேனியில தர்பை புற்களோட தடம் காணப்படும். மூலஸ்தானத்திற்கு தெற்கே சோமாஸ்கந்தர் சன்னதி அமைந்துள்ளது. இதை சுற்றி தட்சிணாமூர்த்தி, துர்க்கை, லிங்கோத்பவர் அந்த சன்னதியுமே அமைந்திருக்கு. இக்கோவில் 9ஆம் நூற்றாண்டுல சோழ மன்னரோட ஆட்சி காலத்துல கட்டப்பட்டதாகவும் பிறகு வந்த விஜயநகர பேரரசர்கள் இக்கோவிலை விரிவுபடுத்தினார்கள் அப்படின்னு கூறப்படுது. சிவபெருமானின் பாடல் பெற்ற தலங்களில் இதுவும் ஒன்று. இக்கோவில்ல சம்பந்தர், சுந்தரர், அப்பர், அருணகிரிநாதர் இத்தல சுவாமி பற்றி பாடியிருக்காங்க. இக்கோவில்ல சோமவாரம், சுக்கிரவாரம், பிரதோஷம் போன்ற நாட்கள்ல சிறப்பு பூஜை நடத்தப்படுது. சனி தொல்லை தீர நல தீர்த்தத்திலும், முன்ஜென்ம பாவங்கள் விலக பிரம்ம தீர்த்தத்திலும், கலைகளில் தேர்ச்சி பெற வாணி தீர்த்தத்திலும் நீராடி பிரார்த்தனை செய்கின்றனர். வேண்டுதல் நிறைவேறியவர்கள் இறைவனுக்கு அபிஷேகம் செய்து வஸ்திரம் சாட்சியும் நேர்த்தி கடனை நிறைவேற்றிக்கிறாங்க. நன்றி.